ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் என்னோடய இன்கம் எவ்வளோ வருது, அந்த சேனலை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் ஆல்சோ யூடியூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் நான் ரெகுலராக போடும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்போது இந்த மாதிரி தான் யூடியூப் பேஜ் இருக்கும் இல்லையா. நார்மலாக நீங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் சேனல் நேம் காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு சேனல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடி இருக்கும். நீங்கள் வந்து க்ரியேட் சேனல், இங்கே யுவர் சேனல்னு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் சேனல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேசிக்காக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ யூடியூப் ஸ்டூடியோவில் வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கா, நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், வியூஸ் எவ்வளோ வருது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஸ்டூடியோ வழியாக பார்த்துக்கலாம். அதாவது இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யுவர் சேனல் இருக்கா. இப்போ யுவர் சேனல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். இப்போ அப்படியே இங்கே பார்த்து யூடியூப் ஸ்டூடியோன்னு கிளிக் பண்ணோம்னா இங்கே இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது டேஷ்போர்டு, கான்டென்ட்ஸ், அனலிட்டிக்ஸ், கமெண்ட்ஸ், சப்டைட்டில்ஸ், காப்பிரைட், ஏர்ன், கஸ்டமைசேஷன், ஆடியோ லைப்ரரி, இது எல்லாத்த பற்றியுமே நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு டேஷ்போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1.8K வியூஸ் வந்து போயிருக்கு. ஃபஸ்ட்டு 2 hours 39 minutesல 1.8K போயிருக்கு. அண்ட் இது வந்து ரேட்டிங் படியும் வரும். ரேட்டிங் படி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் விட இந்த ஷார்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்பர் 1 டோட்டலாக. இப்போ ரீசெண்ட் 10 ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அதில் இந்த வீடியோ வந்து பர்ஃபார்மிங் வெரி வெல். இதில் டிப்பிக்கல்னு பார்த்திங்கன்னா 110க்கும் 260க்கும் நடுவில் தான் டிப்பிக்கல். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1.8Kங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ அதை தான் வந்து இங்கே டேஷ்போர்டில் குறிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி காட்டும். வெதர் நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் வந்து ஒரு ஹிட் வீடியோவா, இதை மக்கள் வந்து லைக் பண்ணுறாங்களா, இதை நிறைய பேர் சூஸ் பண்ணி பார்க்குறாங்களா அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களோட ரேட்டிங்கில் நம்பர் 1லேருந்து நம்பர் 5, 6 அந்த மாதிரி இருந்தாலே இது பெரிய விஷயந்தான். அதாவது நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் இந்த வீடியோ வந்து பெட்டர் அப்ரைஸில் இருக்குது, இந்த வீடியோ வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் வந்து டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அது தெரிய வரும். இதுக்கு அடுத்தது இன்கேஸ் நீங்கள் மெம்பர்ஷிப் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா யூ ஜஸ்ட் காட் யுவர் 5 மெம்பர். ஸோ நம்ம சேனலில் 5 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம சேனலை ஓரளவுக்கு நம்ம க்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ என்னோடய சேனலில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ ஒவ்வொரு மெம்பரும் ஒரு 50 ரூபீ கொடுக்குறாங்க அப்படின்னா 250 rupees வந்து மந்த்லி 250 rupees வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ இன்கேஸ் இந்த 5 பேருங்கிறது நெக்ஸ்ட் மந்த் 10 பேராக மாறினாங்கன்னா 500 rupees. இதுவே ஒரு 50 பேராக மாறினாங்கன்னா 2500. அந்த மாதிரி மெம்பர் வந்து அதிகமாக நமக்கு அமௌண்ட்டும் அதிகமாகும். ஸோ இது வந்து மெம்பர்ஷிப் வந்து இங்கே காட்டும். அண்ட் இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் மாதிரி இந்த பாக்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நியூஸ், அது யூடியூப்பில் ஒரு சஜஷனுக்காக கொடுப்பாங்க, இது நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து இந்த பாக்ஸ் தான் மெயின் சேனல் அனாலிட்டிக்ஸ். இது வந்து ஒரு ஷார்ட்டாக உங்கள் சேனல் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டுருக்குன்னு காட்டுறது. ஸோ கரண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து காட்டும். இப்போ நம்மளோடது 37,553 டோட்டலாக இருக்காங்க. அண்ட் இதுலேயும் லாஸ்ட்டு 28 days எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே காட்டும். 1599 மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட் 28 days, லாஸ்ட் 1 monthல 1600 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காட்டும். விச் மீன்ஸ் இந்த ப்ளஸ்ஸுங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் உங்களோட சேனலோட க்ரோத் வந்து தீர்மானிக்குது. இப்போ 1600ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனல் வந்து மந்த்லி எவ்வளோ வந்து அடிஷ்னலாக சப்ஸ்கிரைபர் கூடுது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் சம்மரி. ஸோ ஓவரால் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, வாட்ச் டைம் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வியூஸ் அப்படிங்கிறது ஓவரால் வியூஸ். அதாவது இப்போ உங்கள் சேனலில் டோட்டலாக நீங்கள் ஒரு 500 வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அந்த 500 வீடியோவும் இந்த லாஸ்ட்டு 28 daysல எவ்வளோ வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 550-600 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா 267K அப்படின்னா 2,67,000 வியூஸ் வந்து போயிருக்கு.
அண்ட் இதில் வாட்ச் டைம், அதாவது அவங்க எத்தனை மணி நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 10.8K, அதாவது 10,000 மணி நேரம். நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த எசென்ஷியல் திங் வந்து நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மினிமம் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்கணும். அதாவது இங்கே வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது இல்லையா, இது 10K இன் லாஸ்ட் 28 days. ஆனால் யூடியூப்போட ஒரு எசென்ஷியல் திங் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ 1 இயரில் 4000 இருந்தாலே போதும். ஸோ இங்கே 1 மந்த்லேயே 10,000 இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம சேனல் வந்து அந்த ஸ்டேஜை இனிமேல் என்றைக்குமே போகாது. அதாவது ஒரு மந்த்லேயே 10,000 வருதுன்னா 1 இயருக்கு யோசிச்சு பாருங்கள், 1 இயருக்கு வந்து 1 lakh போயிடும். ஸோ 1 lakh ஹவர்ஸ் வரும். ஆனால் நமக்கு 4000 ஹவர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ மடங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இன்கேஸ் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து நோட் பண்ண வேண்டியது அவசியம். இன்கேஸ் உங்களுக்கு வாட்ச் டைம் வந்து இங்கே ஒரு மேபி ஒரு 0.4K அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகலாம். ஏன்னா 0.4Kனா அது வந்து நீங்கள் 1 இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது 4000 ஹவர்ஸை வந்து கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட எய்ம் வந்து இந்த வாட்ச் டைம் இருக்கு இல்லையா, அது 0.4ன்னு வரணும். நீங்கள் புது சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட எய்மாக இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் ரெவின்யூ. ஸோ இப்போ நம்ம சேனலில் லாஸ்ட்டு 28 daysல ரெவின்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $101. ஸோ $101 இன் ருபீஸ். ஸோ லாஸ்ட் மந்தில் என்னோடய யூடியூப் இன்கம் பார்த்திங்கன்னா 8,327. ஸோ இது வந்து மந்த்லி மாறும். அதாவது உங்களோட வியூஸை பொறுத்து உங்கள் ரெவின்யூ வந்து மாறும். வாட்ச் டைம் வந்து கணக்கு கிடையாது. வாட்ச் டைமுக்கும் ரெவின்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வியூஸ்க்கும் ரெவின்யூக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போது 2,67,000 வியூஸ்க்கு $100 வந்திருக்கு. இதுவே லாஸ்ட் மந்த் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெவின்யூ போனோம்னா லாஸ்ட் மந்த் மே மந்த் பார்க்கலாம். மே மந்த் பாருங்கள் $142. இதுவே ஏப்ரல் மந்த், அதுக்கு முன்னாடி மாதம் பாருங்கள் $232. 232னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 19,128 ரூபா. ஸோ ஏப்ரல் மந்த் சேலரி வந்து எனக்கு யூடியூப்லேருந்து 19,000 கிடச்சிது. அதுக்கப்புறம் மே மந்தில் $142. இது வந்து 11,700 கிடச்சிது. பட் இந்த ஜூன் மந்தில் இன்னும் அந்தளவுக்கு க்ரோ ஆகலை. இப்போ ஜூன் என்ன டேட்டு, இன்றைக்கி வந்து 12. ஸோ ஜூன் 12 வரைக்கும் வெறும் $22 தான் கிடச்சிருக்கு. அதாவது 12 நாளைக்கு 1,800 தான் கிடச்சிருக்கு. இது ஏன் இப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நான் வீடியோஸும் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுட்டேன். அதாவது இந்த ஜூன் மந்தில் வீடியோஸ் பாருங்கள். இப்போது இது வந்து ஜூன் இல்லையா, இப்போ நான் ஓவரால் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் 28 days இல்லைனா லாஸ்ட் 3 months பார்க்கலாம். இந்த லாஸ்ட் 3 monthஸில் பாருங்கள், மே மந்தில் என்னோடய கண்டென்ட்ஸ் பாருங்கள், 4 வீடியோ ஒரே நாளில், 7 வீடியோ, 5, 9, 5 இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டதுனால என்னோடய இன்கம் வந்து $232. ஸோ கிட்டத்தட்ட 19,000 இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக வர இப்போ லாஸ்ட்டு 7 days பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த டோட்டல் வீடியோஸே வந்து 4, 5, 6 வீடியோஸ் தான். ஸோ அதனால் வந்து மணியும் கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட கண்டென்ட்ஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் இன்கமும் வந்து இருக்கும். ஸோ நான் மே மந்தில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ எங்கள் மே மந்தில் பார்த்திங்கன்னா 2, 3 அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் ஏப்ரலில் பாருங்கள் 3, 3, 3, 2, 7, 3, 2 அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடும்போது இன்கமும் வந்து நிறைய வரும். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வியூஸ். நீங்கள் வீடியோஸ் நிறைய போடும்போது வியூஸும் நிறைய வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் அந்த கண்டென்ட்ஸ் காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைம்லாம் பாருங்கள். அந்த மந்தில் இன்கம் வந்து ஜான்வரியில் $32 தான் கிடச்சிது, பிப்ரவரியில் 36 தான், தென் மார்ச்சில் 71, ஏப்ரலில் 232. ஸோ கிட்டத்தட்ட 71லேருந்து 232, அதாவது 71ங்கிறது எவ்வளோ, வெறும் $6,000. $6,000லேருந்து 19,000 வெறும் 1 மந்தில் சேனல் வந்து க்ரோ ஆச்சு. இதுக்கு மெயினான ரீசன் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இந்த ஏப்ரல் மந்தில் போட்டேன், நிறைய கண்டென்ட்ஸ். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை என்கேஜாக வச்சுக்கணும். சப்ஸ்கிரைபர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோஸை நிறைய போடணும். ஸோ அதுவும் நான் பண்ணேன்.
எல்லாமே ஏப்ரல் மந்தில் பீக்கில் ரொம்ப ரொம்ப நிறைய நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ எம்ஆர்பி எக்ஸாமுக்காக எம்ஆர்பிங்கிற ஒரு ஃபார்மசிஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனலை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனாலேயும் இது ஒரு ரீசன் தான். ஸோ இதுவுமே ஒரு ரீசன் ஃபார் கெட்டிங் திஸ் மச். அதுக்கப்புறம் மே மந்தில் ஏப்ரலோட எக்ஸாம் முடிஞ்சுது. ஏப்ரல் 26, 27 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மே மந்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் வீடியோஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபர்ஸும் எக்ஸாம் முடிச்சதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரெவின்யூ வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ ஜூனில் மோஸ்ட்லி எல்லாம் இந்த மே எண்டில் எல்லாம் லீவாகவும் போயிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஜூன் டைமில் கிளாஸஸும் வந்து பெருசாக அந்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் வாட்ச் பண்ணுறவங்களும் கம்மி ஆகிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 12 நாளைக்கு வெறும் $22 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வியூஸை பொறுத்து தான் வந்து யூடியூப்பில் டோட்டலாக இன்கமே வந்து வியூஸை பொறுத்து தான் அமையும். அண்ட் அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வியூஸை பொறுத்து எப்படி அமையும் அப்படின்னா, இப்போது டோட்டலாக எவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏப்ரல் மந்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 லட்சம் வியூஸ் கிடச்சிது. அதனால் $231 கிடச்சிது. ஆனால் இதுவே இப்போ லாஸ்ட்டு 28 டேஸ் எடுத்துட்டோன்னா 2.5 லட்சம் தான். ஸோ ஏப்ரல் மந்தோடது 4 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் 28 நாள் 2.5 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. அதாவது $230லேருந்து $96 மாறினதுக்கு ரீசன் வந்து வியூஸ் கம்மியாக ஆக ரெவின்யூவும் கம்மியாகிடும். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வியூஸ் வந்து எப்போல்லாம் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் நம்ம கண்டென்ட்ஸ் நிறைய போடணும். அந்த கண்டென்ட்ஸ் போடுறது மூலிமா சப்ஸ்கிரைபர் வந்து பூஸ்டப் ஆவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த சப்ஸ்கிரைபர் வந்து மறுபடியும் ஓகே நிறைய கண்டென்ட்ஸ் போடுறாங்க, மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க. புது வியூவர்ஸ் கிடைப்பாங்க. அந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது. இந்த டேஷ்போர்டு, கண்டென்ட்ஸ், அனாலிட்டிக்ஸ், இதில் வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாக நீங்கள் யூடியூப்பை நம்பி இறங்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். அதாவது உங்களோட நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து டெய்லி ஒரு 1 or 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அனாலிட்டிக்ஸை பார்த்து எந்த வீடியோஸ் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களோட சேனலோட க்ரோத்தை உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பேசிக்காக யூடியூப்லேருந்து எப்படி மணி வருது, அண்ட் அந்த மணி வந்து எதை பேஸ் பண்ணி வருது, அண்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பேசிக்காக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஈச் அண்ட் எவ்ரி டேப் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன். ஒரு சேனல் எப்படி பில்ட் பண்ணணும், அதை எப்படி க்ரோ பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் வருது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் இந்த அனாலிட்டிக்ஸ் காலமில் டோட்டலாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ டேப் இருக்கும், இவ்வளோ டேப்புமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் தட். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் லேர்ன். இது வந்து நீங்கள் எஜுகேஷன் சேனலுக்கு தான் இல்லை, எல்லா சேனலுக்குமே இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்குமே காமனான ஒரு அனாலிட்டிக்ஸ் தான் வந்து இந்த யூடியூப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது எந்த சேனலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே காமன் டெம்ப்ளேட் தான். ஸோ எனக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.